ஓம் சாய்ராம். வாங்கின கடனுக்கு வட்டி கூட உங்களால் கட்ட முடியலாம், சரிங்க. அந்த கடனையை அடைக்கக்கூடிய அளவுக்கு மிக விரைவில் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். இந்த ஒரே ஒரு செடியை மட்டும் உங்கள் வீட்டு வாசலில் வைத்து நட்டு வளர்த்து வந்தீங்கன்னா போதுங்க, நீங்கள் வாங்கின கடனை இம்மீடியட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கடன் வாங்காதவங்க, இஎம்ஐ வாங்காதவங்க யாருமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு நிலைமைக்காக இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக கடனை வாங்கிறோம். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கடனை அடைக்கவே முடியாமல் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமாக கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. மிக விரைவில் உங்களால் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை அடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வேணுங்க. அப்படி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வேணும்னா உங்க வீட்டில் மருதாணி செடியை கண்டிப்பாக வளர்த்து வர வேண்டும். நீங்கள் கேட்கலாம், எங்க வீட்டில் இடமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தொட்டி வாங்கி அதில் நீங்கள் மருதாணி செடி வளர்த்து வந்தாலே போதும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும். இன்றைக்கும் பாருங்கள், கிராமத்தில் எல்லாரோட வீட்டு வாசல்லையும் மருதாணி செடி வைத்து வளர்த்து வருகிறார்கள். ஏனென்றால் மருதாணி செடி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு உகந்தமான செடியாக கருதப்படுகிறது, சரிங்களா. அதனால் ஒரு சின்ன தொட்டியிலாவது உங்கள் வீட்டில் மருதாணி செடியை வளர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அதை செழிப்பாக வளர செய்யுங்கள், சரிங்களா. உங்கள் வீட்டில் மருதாணி செடி எந்த அளவுக்கு செழிப்பாக வளருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணமும் வந்து சேரும், சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் மருதாணி செடி வளர்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு மருதாணி செடியிலிருந்து கொஞ்சோண்டு இலைகளை அந்த செடியிலேருந்து பறிச்சுக்குங்க, சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த இலைகளை ஒரு சின்ன டப்பாவில் போட்டுட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துங்க. அதில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த கடன் தொகையை எழுதி அந்த கடனை சீக்கிரமே திருப்பி கொடுப்பதற்கான நேரமும் காலமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு அந்த பேப்பரை அந்த டப்பாவில் அந்த மருதாணி செடியெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அந்த டப்பாவை மூடி வைக்கணும் கூட கிடையாது, லேசாக அதன் மீது ஒரு பேப்பரை போட்டு மூடி வச்சுட்டா கூட போதும், சரிங்களா. அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பூஜையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த டப்பாவை வச்சு விட்ருங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க பரிகாரம். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாளில் அந்த மருதாணி இலைகள் காய்ந்து வாடி போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த இலைகளை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிய இலைகளை போட்டு அந்த டப்பாவை அப்படியே வைத்து விடுங்கள். இப்படி செய்யும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை காணலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு டப்பா எடுத்துங்க. அந்த டப்பாவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை கொஞ்சமாக பறிச்சுட்டு அதில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வேண்டிக்கூடிய அந்த பேப்பரை அந்த டப்பாவில் வச்சுட்டு அந்த டப்பாவுக்கு போல ஒரு சின்ன பேப்பரை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இதை உங்களோட பூஜை அறையில் ஏதாச்சும் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள், சரிங்களா. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடனை திருப்பி கொடுக்க தேவையான முயற்சிகளை நீங்கள் முழு முயற்சியோடு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த பணத்தடைகள்லாம் நீங்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த கடனை அடைப்பதற்கு தேவையான பணம் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான பரிகாரம். ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் மருதாணி செடி எந்த அளவுக்கு தலைத்து வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் நிம்மதியும் வருமானமும் பெருகும், சரிங்களா. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் மருதாணி இலையை அரைத்து உங்கள் கையில் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைவாக கொடுக்குங்க. அதனால் அது நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.